ஹாய், இது நாட்டு சோளம்டா. இது நாட்டு சோளம், சாப்பாட்டு சோளம். இந்த சோளம் வந்து ஒயிட்டாக இருக்கும். இப்போ தான் கதிர் வாங்குது. இனி ஒரு 30 நாள் அல்லது 40 நாளில் அறுவடை ஆகும். ரெண்டாவது வந்து கஷ்டம். சோளம் வந்து அதனுடைய மினிமம் வந்து ஒரு 80 நாள் 70 நாள். ஆனால் வந்து இது இப்போ ஒரு 65 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. கதிர் விடுது. இதில் வந்து கஷ்டம்னு ரொம்ப எல்லாம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் கூட தண்ணி பாய்ச்சும்போது கொஞ்சம் கஷ்டம். உள்ளே போகும்போது தட்டை வைக்க கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இது விலை இருக்கும். இது சாப்பாட்டுக்கு நல்லா. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து எனக்கு பெற்ற தாய் இவங்க. ஆக்சுவலாக அவங்க நம்ம சோளம் போட்டிருக்கோம். சோளம் உங்களுக்கு தெரியும், மில்லட்ஸு, சத்துள்ள பொருள். இதில் என்ன கஷ்டம்னா, இதை விதைச்சிட்டு இதில் இந்த புல்லுக்குள்ளே நடக்கும்போது இந்த உடம்பெல்லாம் அறுக்கும். அப்படியே அதுதான் கஷ்டம். இதை எடுத்து ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனால் மழை தாங்க மெயின் முக்கியம். தண்ணி செடிங்களுக்கு அதுக்கு நல்ல ஒரு ஆகாரம் இருந்ததுன்னா நமக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக அமையும். என்ன, அதனால் வந்து விவசாயிகளுக்காக வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி விவசாயப்படுற கஷ்டத்தை நான் இந்த லீவில் உங்களுக்கு சின்னதாக சொல்கிறேன். என்ன, அது எங்கள் அம்மா பேர் வந்து மேரி. ஊர் வந்து இப்போ நம்ம போடுறது வந்து கீழே நீலிதநல்லூர், மீந்துளின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, see you.